வந்துட்டு சோயாபீன் கிரேவி பண்ண போறேன். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஆனியன் பொடியா கட் பண்ணி வச்சிருந்து இதை வந்து நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி இது போட்டு நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்சாச்சு. ஸ்பூனு மிளகா பொடி, ஸ்பூனு தனியா பொடி, மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணிட்டு பின்ன இஞ்சி பூண்டு தக்காளி அரைச்சி வச்சா இல்லையா வந்து வந்து பாயில் பண்ணி தண்ணி எல்லாம் இது வடிகட்டி வச்சுக்கிறேன். இது போட்டோம். இதுல வந்து உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றுவோம். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். பார்க்கலாமா? இது கிரேவி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. ஒரு கிரேவி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, ஈஸியான ஒரு கிரேவி ரெடி. சோயாபீன் கிரேவி. இது வந்து சப்பாத்தி கூட, பூரி கூட, தோசை, ரைஸ் எல்லாம் கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.